எந்த இடத்துல அவர் முந்தானை முடிச்சு முட்டாரோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ முத சீக்கிரம் நாங்கள் தான் ஆரம்பித்தோம். எத்தனையோ இப்போ பாக்யராஜர் குருநாதர் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? கரெக்டாக இல்லை, ஏன்னா ஆர்கே செல்வமணி சாரும் அதே மாதிரி தான் ஒரு ஹீரோயினை வந்து இப்போ நம்ம இந்த ஸ்டில்ல போட்டோடனே இது குறிப்பிட்ட ஒரு மதத்துக்குள்ளாரியா இல்லை வந்து பக்தி படமா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏதாவது கட்சி என்ன போடலாம்னா நான் தருமி நீ வந்து சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம திருவிளையாடலை எடுத்து வைக்கலான்னு தான் பண்ணுவோம். சார் என்ன சொன்னாருன்னா ஒரு இப்போ ஆங்கராக பண்ணிட்டு இருக்காரு, இப்போ படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் ஒருத்தர் பேர் வேண்டான்னு விட்டுருங்களேன், நிறைய உதவிகள்லாம் செய்வார். கர்ணன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஃபோன் எடுத்தால் மட்டும் கும்பகர்ணனா மாறி காமெடி இருக்கு. அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரியே சொல்லும், காமெடி இருக்கும் பாட்டு இருக்கு. வெல்கம் டு S3 ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விராஜ். சினிமா இது ஒரு மாயை, இது ஒரு பிரம்மாண்டம். சினிமா உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்பி பல பேர் இருக்காங்க, ஆனால் பல பேருக்கு அதுதான் உலகம். அந்த உலகத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள், இன்னும் அதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிற எத்தனையோ அன்னோன் பீப்புளும் இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு நோன் பர்சன், அது ஒன்றும் இல்லாமல் ஹி இஸ் நாட் ஓன்லி அ கிரியேட்டர், டைரக்டர் அண்ட் ஆல்சோ ரைட்டர், திரு ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்கள். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கிரேட். ஸ்ரீராம் சார், நீங்கள் வந்து உங்களுடைய டைரக்டர் நீங்கள் ஆகிறதுக்கு உண்டான எப்படி ஆனீங்க, என்ன, ஹவ் வாஸ் த ஜேர்னி? ஜேர்னின்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த டைரக்ஷன் தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் அந்த மோனோ ஆக்டிங் அதுலலாம் நானே ஸ்கிரிப்ட் எழுதி வந்து 2 பக்கமும் ஆக்ட் பண்ணி ப்ரைஸ் எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த ஃபீல்டு தான் வரப்போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அப்போலேருந்து அந்த இன்ட்யூஷன்ஸ் இருந்திருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 11th படிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ராமாவில் நான் தான் டேரக்டர் ரோல் பண்ணேன். ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வேற ஒரு பையன் பண்ண வேண்டியது. அவனுக்கு என்னப்பா இப்படி நடிக்கிற, நான் சொல்லி கொடுத்தேன், டீச்சர் என்ன நடிக்கிட்டாங்க. ஸோ அப்பயே நமக்கு வந்து டைரக்ஷன் ரோல் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்த டைரக்ஷனுக்கு தான் வருவோங்கிறது அப்போ தெரியல. ஆஃப்டர் தட் நம்ம காலேஜ் பண்ணும்போது இந்த எழுதுகிற ஸ்கில் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கு. ஒரு டைமில் நமக்கு ரிலீஸ் பண்ணோம், நமக்கு ஆக்டிங் கை தட்டுறாங்களா ஸ்கிரிப்டுக்கு கை தட்டுறாங்களா அப்படின்னு உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம எழுதின ஸ்கிரிப்டுக்கு தான் கை தட்டியிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குங்கிற ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இந்த ஃபீல்டு எடுக்கலாம் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தரமணியில் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் அப்ளை பண்ணேன். அங்கே சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிஞ்சோன்னே ஃபீல்டுக்குள்ளே. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நடிக்கிறதுக்கு தான் நீங்கள் வாய்ப்புகள் தேடினீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதை தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நம்ம எதுக்கு கை தட்டினாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு நடிக்கிறீங்க, ஸ்கூல் ட்ராமாவில் நடிக்கிறீங்க, நம்மளே எழுதி நடிக்கிறோம். அது ஸ்கிரிப்டுக்காக தட்டினாங்கன்னா ஆக்டிங்காக தட்டினா, எல்லோரும் ஆக்டிங்காக தான் தட்டுறாங்கங்கிறத ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணோடனே இல்லை இது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டைரக்ஷன் இதில் வந்தாச்சு. உங்களுடைய பாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி உங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த்தாக மிமிக்ரி இருந்திருக்கு. யூ ஹவ் பீன் அஸ் அ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லை, அது ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருந்திருக்கு, அந்த மிமிக்ரி இது இருந்திருக்கு. சென்னையில் நிறையா ஷோஸ்லாம் பண்ணியிருக்கோம், நிறையா அதெல்லாம் பண்ணோம். அப்போது காந்திமதி வாய்ஸ் அது இதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு டைரக்ஷன் ஒன்று வந்துட்டோமோ அதை நம்ம கம்ப்ளீட்டடாக ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ என் வாய்ஸாக எனக்கு ஒழுங்காக வருதில்லை. ஓகே. ஸோ டைரக்டர் அப்படின்னு நீங்கள் ஆகணும் அப்படின்றது ஒரு அப்படியே வந்த ஜேர்னி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னியில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்ஸ் கோர்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஹூ வாஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சுவலாக என்னன்னா பி வாசு சார் தான் இன்டர்வியூ பண்ணார். அவர் பண்ணும்போது நான் என்ன அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு டேரக்டர் ஸ்ரீதர் சார் மாதிரி படம் எடுக்கணும், காமெடி பிக்சர்ஸ் எடுக்கணும், காதலிக்கு நேரமுடைய ஊட்டி வர உறவு மாதிரி ஒரு கிளாசிக் காமெடி படம் எடுக்கணும்னு தான் சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு அப்போ தெரியாது பி வாசு சார் வந்து ஸ்ரீதர் சாரோட அசிஸ்டண்ட்டு எனக்கு தெரியாது. அவர் ஷாக் ஆகி அப்படியா
அவர் எடுத்த படம்லாம் சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரு 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 8 படம் சொல்லிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ரிட்டன் டெஸ்ட்டு அது இதெல்லாம் வச்சுட்டு நம்ம செலக்ட் ஆனோம். ஸோ எனக்கு என்றைக்குமே வந்து அப்போ வந்து ஸ்ரீதர் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன், குருன்னே சொல்லலாம். ஆமாம், நான் பாக்யராஜ் சாரை பற்றி எப்படின்னு கேட்கலான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நிறைய உங்களுடைய போஸ்ட்டில், நிறைய உங்களுடைய இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாக்யராஜ் சாரை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு குரு இதில் பண்ணுற ஒரு இம்பேக்ட், ஏதோ ஒரு ஸ்பார்க் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ எப்போ உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வந்தது? ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு மூவி டூ பண்ணதுக்கு அடுத்தது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். முந்தானை முடிச்ச ஒரு சீக்வல் ஒன்று ஆரம்பித்தோம். அது சில ஃபினான்ஷியல்ஸால் அது கொஞ்சம் இருக்குது. எந்த இடத்துல அவர் முந்தானை முடிச்சு விட்டாரோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ. முதல்ல சீக்வல் நாங்கள் தான் ஆரம்பித்தோம். நான் சொல்கிறது ஒரு பிஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து சார்கிட்ட கதை சொல்ல போகும்போது அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இமிடியட்டாக நடிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து சாரோட ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. நம்மளோட எந்த ப்ராஜெக்ட் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது பண்ணாலுமோ இல்லை வேறு என்ன இது பண்ணாலுமோ ஃபஸ்ட்டு அவர் தான் போய் லான்ச் பண்ணுறது, அவர்கிட்ட விஷ் வாங்கிக்கிறது. அதே மாதிரி சார் வந்து ஒரு ஃப்ரீ டைமில் இருந்தால் நான் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கப்பா பேசுவோம் அப்படிங்குவார். சரி, நாங்கள் 2 பேருமே உட்காந்து சில விஷயங்கள் பேசுவோம், அதுவும் நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து கற்றுக்கணும் அவங்கள்ட்டலாம். இப்போ நான் சாருக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடித்தா அவர் டக்குன்னு எடுத்துருவார். இல்லைனாலும் திருப்பி வந்து கூப்பிட்ருவார், லைனில் வந்து கூப்பிட்ருவார், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய டிசிப்ளின்ஸு, அவங்களுடைய பங்க்சுவாலிட்டிஸு, அது ஸ்க்ரீன் பிளேஸ்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு அவர். ஸோ உங்களுடைய முதல் படம் நீங்கள் டூ அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது ஷார்ட், ஸோ உங்களுடைய கனவு, ஓகேங்களா, ஆஸ் அ டைரக்டர், ஸோ வாட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? நைஸ், நல்லா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா அந்த இன்ஸ்டியூட் சொன்னோம் இல்லையா, அங்கே ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணியிருந்தாலும் முதல்ல நான் அந்த மூவியோடைய ஷார்ட் அப்படிங்கிறோம்ல, அதில் நிறைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அப்போ இருந்தது. அப்போ நம்ம ஃபிலிமில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைலாக்கே வந்து சென்டிமெண்ட்டாக வைக்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லணும். அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும், எந்த ஆர்டிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம மூவியில் கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ மணி அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு மட்டும் அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்தது. எல்லாருமே வந்து நின்றுட்டாங்க. ஒரு ஒரு ஃப்ளோரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நின்று அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு நின்று கைத்தட்டி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி தான் கொடுத்தது. ஒரு ஹாப்பியாக இருந்தது. சார் நம்ம எங்கேருந்தோ வந்தோம், வந்து அப்படியே நம்ம இன்ஸ்டியூட் பண்ணோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட்டராக ஒர்க் பண்ணோம், கோ டைரக்டராக ஒர்க் பண்ணோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அது ஒரு தனி ஹாப்பியாக தான் இருக்கும். அது எல்லா டேரக்டர்ஸ்க்குமே அது ஒரு ஃபீல் குட்டாக தான் இருக்கும். கிரேட் சார். ஸோ இப்போ டூக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி முந்தானி முடிச்சு ஒரு பிரேக், அதுக்கப்புறமா இட்ஸ் அ லாங் ஜேர்னி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அதுக்கு நடுவில் நம்ம அந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 6 புக்ஸு எழுதிட்டு இது அப்புறம் டயலாக் ஒரு படத்துக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஒரு நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம எங்கேயுமே லேக் ஆகாமல் மூவிங்லேயே தான் இருந்துட்டு இருந்தோம். உங்களுடைய ஒரு புக் லான்ச்சில் வந்து திரு பாக்யராஜ் சார் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஸ்ட்ரகிள் ஆகும்போது எல்லா டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் அவங்க ஃபோக்கஸ் வந்து வெறும் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீராமை பார்க்குறேன், ஹி ஹஸ் ஸ்டார்டட் டு ரைட் அபவுட் த புக்ஸ். ஸோ அவருடைய ஃபோக்கஸ் எங்கேயும் விடாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சினிமா உலகத்தில் அட்டாச் ஆகிட்டே இருக்கார். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். தென் ஐ கெஸ் நீங்கள் சில எஃப்எம் சேனல்ஸ்க்கும் ஸ்கிரிப்ட் எழுதி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து காமெடி தான் அப்படின்ற ஒரு டாக்கை வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரகிளில் இவ்வளோ டீவியேட் ஆகாமல் ஹவு குட் யூ ஏபிள் டு ஃபோக்கஸ்? இல்லை, அதான் சொல்கிறேன் இல்லையா, இங்கே வந்து எப்பயுமே சினிமா உலகத்தில் நம்ம காலாட்டிக்கிட்டே தான் இருக்கணும். கால்னால் இந்த கால் இல்லை, அலைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். 4 நாள் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. நமக்கும் ஒரு ரொம்ப இதாகி ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கணும். ஸோ ஏதோ ஒரு விஷயம், அது சின்ன திரையாக இருந்தாலும், அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருந்தாலும் சரி, புக்ஸாக இருந்தாலும், எல்லாமே ஒரு கலை தான். இங்கே எல்லாமே ஒரு கலை தானே. நம்ம புக்ஸில் என்ன விஷுவல்ஸ் வராது, நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒரு டியூரேஷன் தான் கம்மியாக இருக்க போகுது. எல்லாமே ஒரு படைப்பு தான். அதனால் நம்ம பெரிய படம் எடுக்கிற வரைக்கும் நம்மளோட மூவிங் வந்து போய்கிட்டே தான் இருக்கணுங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்படி அந்த புக்ஸ் எழுதினதில் எடுத்த கதைகள் தான் இப்போ நமக்கு இப்போ நான் வானரன் படம் பண்ணுறதும் அந்த நான் சிறுகதை எழுதின ஒரு கதையில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் பெருசு பண்ணி எழுதியிருக்கேன்.
அதே மாதிரி நம்ம அந்த இப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதாவது டைரக்டர் யூனியன்லேருந்து வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பெங்களூர்லேருந்து வந்தாங்க, இன்னோவேட்டிவ் ஃபிலிம் அகாடமி. சாயிபும் நானும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். செல்வமணி சார் அவங்க நம்ம இங்கே பேக்கப்ஸ் இவங்க தான் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. நம்ம யூனியன்லேருந்து அங்கே இன்னோவேட்டிவ் கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சாங்க. நான் எழுதின ஒரு சிறுகதையை தான் அங்கே கொடுத்து அந்த படம் அங்கே பெஸ்ட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு கேமரா சினிமாட்டோகிராஃபி வாங்கிச்சு. அதுதான் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு காமிச்சாங்க. ஸோ நம்ம சொல்கிறதே முன்னாடி எழுதின ஒரு கதை, அந்த கதைகள்லாம் இப்போ நமக்கு விஷுவல்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வானரன் அந்த படத்தோடைய ஓகேங்களா. ஸோ ஹீரோவை கூப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனல் கொஸ்டின். இல்லை என்ன அப்படின்னா, ஏன்னா அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரொம்ப நாளாக எல்லாருக்கும் மீன்ஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய இது எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் இந்த சென்ஸ் நான் சொல்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா பார்க்குறவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல கதாநாயகி வந்து அவங்க இன்னும் பிரபலம் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு இதோடு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய குறிப்பு. இது வந்து கொஸ்டின்ஸ்லேயே இல்லை. இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? இல்லை ஆக்சுவலி இல்லை நீங்கள் சொல்கிறது பழிக்கிட்டோம். எனக்கு அது மாதிரி இல்லை, பழிக்கிட்டோம். ஏன் எத்தனையோ இப்போ பாகியராசன் குருநாதர் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? கரெக்ட். இல்லை, ஏன்னா ஆர்கே செல்வமணி சாரும் அதே மாதிரி தான் ஒரு ஹீரோயினை வந்து அவங்க டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் அதே வழிபோக்கில் போகிறீங்களா என்ன? இல்லை, யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் வந்தது ஆக்சுவலாக இல்லை நீங்கள் கேட்டது விடுங்க. இதுக்கு ஜென்ரல் பதில் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாங்க. இங்கே இன்னும் மனசு ஒத்து போயிருந்தா போதும், அவ்வளோதான். எங்கள் அப்பா பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். ஆன்சர் கொடுத்தாச்சா? இல்லை சார், உலகமே பார்த்துட்டு இருக்கு, அந்த கதாநாயகியும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனவே அது யாருக்கு அந்த கதாநாயகின்னு என்கிட்ட தனியாக போகும்போது சொல்லுங்க. கண்டிப்பாக சார், உங்ககிட்ட. ஓகே, நவ் லெட்ஸ் வி வெல்கம் பிரிஜேஷ் நாகேஷ். திரு பிரபல நாகேஷ் சாருடைய பேரன், ஆனந்த் பாபு சாருடைய பையன். ஓகேங்களா, இந்த படத்தோடைய கதாநாயகன் திரு பிரிஜேஷ் நாகேஷ் அவர்கள். திரு பிரிஜேஷ் நாகேஷ், வெல்கம். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ ஹீரோ இந்த படம், தட் டூ ஃப்ரம் ஓகேங்களா. ஸோ ஃபிலிம் ஃபேமிலி. ஸோ தாத்தா ஒரு பெரிய ஆக்டர், அப்பா ஒரு பெரிய ஆக்டர், ஓகேங்களா, டான்ஸர். ஸோ ஹவு இஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் வானரம் ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ ஹீரோ? நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வில்லன் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ எங்கே கேரக்டர் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட லைஃப், அவங்களோட பிரச்சனைகள் சொல்கிறது தான் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ கூட நம்ம அது பார்க்கல, அது ஒரு பைபிளில். ஏன்னா ஒரு கேரக்டரை நம்ம ஸ்ரீராம் டைரக்டர் ஜி உருவாக்கி வச்சுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு தான் நம்ம ஓகே சொல்லி வந்திருக்கிறோம். மெயின் கேரக்டர், லீட் கேரக்டர் தான் அந்த வார்த்தைங்க நான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இந்த ஹீரோ சொல்கிறான், இந்த உடனே நம்ம பெரிய ஆளுங்களுக்கு ஒரு மைண்டு போயிடும். அது அந்த மாதிரி ஹீரோவா அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் மோர் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஸ்ட். எக்ஸாக்ட்லி. பட் எஸ்பெஷலி உங்கள் தாத்தா நாகேஷ் சார் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களுக்கு அப்புறமா ஹீரோ ஆக்ட் பண்ணார். அதே மாதிரி அப்பாவாக இருக்கட்டும், ஆனந்த் பாபு சார் பல திரைப்படங்களுக்கு அப்புறமா தான் ஹீரோ ஆக்ட் பண்ணார். நீங்கள் முதல் படத்துலேயே ஹீரோ அப்படின்னும் போது ஹவு இஸ் தட் ஃபீல்? தட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கேக், க்ரீம் ஆன் த கேக் தானே? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மூவிஸ் பண்ணிக்கிறேன், பட் தோஸ் ஆல் லைக் சைட் கேரக்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு மூவி கூட சர்வஸ் வந்துடும் நம்ம பண்ணியிருக்கிறோம், வெயிட்டிங் ஃபார் இட் டு ரிலீஸ். ஸோ அங்கே வந்து கூட மெயின் கேரக்டர்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து சைடாக இருக்கட்டும், மெயினாக லீடாக இருக்கட்டும், கேரக்டர் தான். இட்ஸ் ஸ்டில் அந்த சேம் ஆப்ளிகேஷன், சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதோட கதையை கரெக்டாக சொல்லணும், அந்த கேரக்டரோட ஃபுல் ஆர்க் நம்ம கரெக்டாக சொல்லணும், ஜஸ்டிஸ் பண்ணணும், நியாயம் பண்ணணும். ஸோ அந்த மைண்டில் போகும்போது அது வி டோன்ட் நோ அது ஹீரோவா மெயினா சைடாக தெரியாது. சேம் டெடிகேஷன், சேம் டியூட்டி. கிரேட். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ படத்தை பற்றி டைரக்டர் சார்கிட்டே ஒரு கேள்வி. சார், வானரன் இது ஒரு தனிப்பட்ட சமுதாயத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு படமா? இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டரில் வந்து ஆஞ்சநேயர் ஸ்டில் ஒன்று போட்டிருந்தோம். அது என்ன ஆக்சுவலானா, பகல் வேஷம்ங்கிற ஒரு கலையில் ஹீரோ வந்து ஒரு பகல் வேஷம் கலை வந்து பண்ணுவார். அது ஒரு இதுக்காக தான் அதை போட்டிருந்தோம். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டில் வீட்டிலலாம் நம்ம கோயில்கள்லாம் பார்த்துருப்போம், ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டு வருவாங்க இல்லையா, அவங்களாம் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த ஒரு கலை அது.
அந்த கலையை கொஞ்சம் நம்ம டச் பண்ணுறது, அப்புறம் மற்ற விஷயங்கள் கமர்ஷியலாக ஹீரோ அதாவது அப்போ அவருக்கும் அவங்க பொண்ணுக்கும் உள்ள விஷயங்கள்லாம் படம் போகும். இப்போ நம்ம இந்த ஸ்டில்லை போட்டோடனே இது குறிப்பிட்ட ஒரு மதத்துக்குள்ளாரியா, இல்லை வந்து பக்தி படமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏதாவது கட்சியில், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக இதை நான் கிளியர் பண்ணணும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ கேட்டிங்கன்னா சிலர் பக்தி படமா அப்படிங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு பியூர் கமர்ஷியலில் ஒரு நல்ல ஒரு 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 அப்பா பொண்ணுக்கான ஒரு கதை இருக்குள்ள. ஓகே. இன்னொன்று சார், இது நாகேஷ் சார் நடித்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி ஒரு ஸ்டில் வரும், ஓகேங்களா? ஸோ ஆமாம், மீன்ஸ் வானரன் மாதிரி இல்லை, ஒரு வேடம் போட்ட மாதிரி. அதில் அந்த படத்தில் அவர் ஹீரோமாக நடிப்பார். அந்த மாதிரி இது ஏதாவது ரீமேக்கா இந்த இல்லை படம்? இல்லை இல்லை ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லணும். ஒரு சீன் நான் ஃபஸ்ட்டு வீட்டு கதை சொல்லும் போது ஒரு சீன் வச்சுருந்தேன். தருமி, அதாவது இந்த ஸ்கூல் ட்ராமா வந்து அவங்க பொண்ணை வந்து ஸ்கூல் ட்ராமாவில் வந்து நடிக்க முடியாத மாதிரி போயிடும். வீட்டில் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். இவர் வருவார், என்னன்னு கேட்பாரு, இந்த மாதிரி நாம் வீட்டில் ட்ராமா போடலாம், என்ன போடலான்னா நான் தருமி, நீ வந்து சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம திருவிளையாடலை எடுத்து வைக்கலான்னு தான் பண்ணோம். சார் என்ன சொன்னாருன்னா, ஜி அதெல்லாம் டச்சே பண்ண வேணாம், அவரு கம்பாரிசன்ஸ் வந்துடும், அது வேண்டவே வேணாம் ஜி, அது பெரிய விஷயம். அதாவது அதை அப்படியே நம்ம பண்ணுறதுங்கிறது இதாயிரும், எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நம்ம கதைக்குள்ளே போட்டோம், அப்புறம் அதை மாற்றிட்டோம், வேறு மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கே நாங்கள் அப்படி அவ்வளோ பேசினோம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுவும் நீங்கள் பார்க்கும்போது நம்ம கதை சூப்பராக ஒரு ஒரிஜினல் கதை நம்ம ஸ்ரீராம்ஜி ரைட் பண்ணிக்கிறாரு. இஸ் ரைட்டர் அண்ட் டைரக்டர் இந்த படத்தை. எக்ஸலண்ட் ஒரு ஸ்டோரி, அந்த ஒரிஜினல் ஸ்டோரின்னு இருக்கும்போது இது நடுவில் கொஞ்சம் வை ஷுட் பி புட், அது கதையே தனியாக நிற்கும். பிகாஸ் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஒரிஜினல் ஸ்டோரி. தமிழ் சினிமாவில் ரேர் இந்த மாதிரி ஒன்லி த கேரக்டர். இந்த மலையாள சினிமாவில் பார்ப்பீங்க, அதான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வரும்போது கூட நான் அதான் கேட்டேன், எனக்கு மலையாளம் வராது, நீங்கள் மலையாள படத்துக்கு கேட்டு எப்படி நீங்கள் கேட்டு வந்தீங்க? இல்லை இது தமிழ் படம்னு சொன்னேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு, ஓகே ஓகே வெரி நைஸ், ரொம்ப ரேர். கம்ப்ளீட்லி கேரக்டர்ஸ் பிகினிங் டு எண்ட், எந்த ஹீரோவிசம் அந்த கமர்ஷியல் எக்ஸஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி கதையாக இருக்கும்போது அந்த சீன் நம்ம போடக்கூடாது, 1 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீன் போட்டாலும் அது கிட்ட வர முடியாது, அது பேரனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கிட்ட வர முடியாது. ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு, எல்லாருக்கும் கஷ்டமா ஆக்கிட்டாரு அந்த சீன் பண்றதுக்கு, அது பண்ணவே வேண்டாம். அவர் வேணான்னொன்னே எனக்கா அந்த சீனை தூக்குறதுக்கு, ஏன்னா எனக்கு என்ன பாயிண்ட்டுன்னா ஒரு இதுன்னா, சரி ஒரு பேரன் வராருன்னமோ தாத்தா பேரனை ஸ்க்ரீனில் பார்க்க எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களே, கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் இவர் சொல்கிறத நான் யோசித்து பார்த்தேன், ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு அதுலேருந்து அந்த சீனை தூக்கவே மனசு இல்லை. அப்புறம் வேற ஒரு சீன், அதுக்கு ஆல்ட்ரா ஒரு சீனை ரெடி பண்ணி போயிட்டோம். ஓகே, ஆமாம். ஒரு விஷயம் சொன்னோம் அவர்கிட்ட, அவர் கொஞ்சம் திருப்தியான விஷயம் என்ன நேரம் திருப்தியானாருன்னா, நம்ம தாத்தா வந்து ஹனுமான் கிட்ட நிறைய ஜபம் பண்ணிக்கிறாரு. நம்ம சென்னையிலயும் சரி ஊர்லயும் சரி அவர் ஜபம் பண்ணிக்கிறாரு. அவர் குலதெய்வமும் ஆஞ்சநேயர். ஸோ அந்த மாதிரி ஒரு பகல் வேஷம், ஆஞ்சநேயர் பத்தி பகல் வேஷம் போட்டு போற ஒரு கேரக்டர் பண்ணும்போது அது ஒரு அதுதான் நாகேஷ், ஆமா அவரே கொடுத்த பிளெஸிங் மாதிரி தான் அது. நீங்க ஆக்சுவலா நீங்க கொஸ்டின் கேட்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம படம் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தோம் இல்லையா. நான் ஆக்சுவலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு திருமுருகன் செட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வந்து படம் பண்ணும்போது 2 எய்ம் இருந்தது. ஒன்று வந்து நம்ம நாகேஷ் சாரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கான நான் வெளியில் வந்து 2008 வர்ற ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்ற டைமில் அவர் ஏஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இதாகிட்டார். அது ஒன்று எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே, அது ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை தான் ஆக்சுவலாக நான் கேட்கணும்னு நினச்சேன். ஒய் பிஜேஷ் இந்த படத்துக்கு இட்ஸ் ஆர்ட் மூவி அப்படின்னு சொல்ல வரீங்க, ஓகேங்களா? ஆர்ட் மூவிலாம் கிடையாது, இது கமர்ஷியல், பர்ஃபெக்ட் கமர்ஷியல் மூவி. ஏன்னா காமெடி இருக்கு, அதே மாதிரி அவர் சொல்ற மாதிரியே சொல்லுவோம், காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும். இல்லை நம்ம சொன்ன அப்புறம் அந்த ஸ்லாங்ல போயிடுவோம், காமெடி இருக்கும் பாட்டு இருக்குங்கிற மாதிரி ஆயிருப்போம். எல்லாமே இருக்கு சார், எல்லாமே கமர்ஷியலுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பட் ப்ரொஃபஷ்னலாக இவங்க வந்து அந்த பகல் வேஷம் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் நடுவில் ஒரு 2-3 இடத்துல வரும். ஸோ நம்ம போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது யாருமே அது இது ஆர்ட் ஃபிலிம் அவார்டு ஃபிலிம்லாம் நினைக்கவே தேவையில்லை. ஒரு பியூர் ஒரு கண்டென்ட்டான கமர்ஷியல் படம் தான் அது. ரைட். பட் நான் உங்களை கேட்ட கேள்வி ஏன் பிஜேஷ் அப்படின்னீங்களா, எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு,
இது வந்து நம்ம நாகேஷ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், நாகேஷ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தது. அப்போ பிஜேஷ் அவர் வந்து ஐடியா அப்போ வரல எனக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு முகம் வந்தது, ஒரு முகம். அது இல்லை, அது வந்து சொல்லலாமான்னு தெரியல. ஒருத்தர் பிரபலம். எங்களுக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, திரையுலகத்தின் கர்னர் ஒருத்தர் நீங்க இல்லை, அது இல்லை இருங்க அது என்ன மேட்டர்னா, ஆக்சுவலி நம்ம வந்து நம்மளோட ஐடியா ஒன்று இருக்கும், இவங்க நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் இல்லையா. அதை மாதிரி நாங்கள் ஒருத்தரை அப்ரோச் பண்ணோம். ஒரு இப்போ ஆங்கராக பண்ணிட்டு இருக்காரு, இப்போ படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் ஒருத்தர் பேர் வேண்டான்னு விட்டுருங்களேன், நிறைய உதவிகள்லாம் செய்வார். கர்ணன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நல்ல விஷயம், நிறைய ஹெல்ப் பண்ணுறதுலாம் நல்ல விஷயம். நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஃபோன் எடுத்தால் மட்டும் கும்பகர்ணனா மாறிடு. எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஃபோன், நம்ம யாருக்கா நம்ம ஃபோன் அடிக்கிறோம், அடித்தா நமக்கு ஒரு ரிப்ளை பண்ணணும், முடியாது, அவ்வளோதான். அது நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போயிட போகிறோம் இல்லையா. நம்ம யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் தான் நடிக்கணும்னு இல்லை, நீங்கள் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போகிறோம். எனக்கு ஒரு 15 டேஸாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போட்டு இன்றைக்கி கூப்பிட்றேன், நாளைக்கு கூப்பிட்றேன். அது நான் டேரெக்டாக என்கிட்ட சொல்லலை, இன்னொருத்தவங்க கேட்டவங்கள்ட்ட அவரா கேட்டுறேன் நான் ஊரில் இருக்கேன், இங்கே வந்துடுறேன். சரி, அவர் கேட்குற ஐடியாவில் இருக்காருன்னு நினச்சி தான் எனக்கு இங்கே ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஷூட்டிங் ரெடி, மொத்தத்தில் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். 15 டேஸ்க்கு மேலே போய்கிட்டே இருக்கு. நான் ரிங் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறேன். மெசேஜ் போட்டால் ப்ளூடிக்கு வருது, ரிப்ளையை காணோம். ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட சொல்லலை, நம்மளோட அரேஞ்ச் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இல்லை சார் செட் ஆகாது. ஒன்று என்னோடய இது என்னென்னா, இவருன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே நான் ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்பேன். நம்ம ஒன்று சொன்னோம், இருக்குது இல்லைங்கிறத சொல்லணும். அது டிலே ஆகிட்டே இருக்க, இவரை நம்பி நான் உட்கார முடியாது அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நாகேஷ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னா, என் ஃப்ரெண்டு ராமுன்னு, அவர் இப்போ சிவப்பு சேவலாம் பண்ணிட்டு இருக்கார் டேரக்டர், நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃப்ரெண்டு தான். அவர் தான் பேசு நேரத்தில் டக்குன்னு நாகேஷ் பேரன் எப்படி இருப்பார் அப்படியே கிட்டுன்னு அந்த கேரக்டரும் இதுவும் வச்சு பார்த்தா 100% மேட்ச் ஆச்சு. அவன் சொன்ன அடுத்த ஒரு 1 ஹவரில் அங்கே இங்கே பார்த்தா நம்பர் சேஸ் பண்ண முடியல வருது. அதாவது ஒர்க் பண்ணவங்க தான், ஆனால் ஏதோ விதத்தில் நம்பர் இது டேரெக்டாக ஃபேஸ்புக்கு போனேன், மெசேஜ் போட்டேன் இன்பாக்ஸில், அப்படியே லைனில் வந்தார். அடுத்த நாளில் இன்னொரு லைனில் வந்தார், அப்படியே ஃபோன்லேயே சொன்னோம், ஓகே ஆச்சு. அப்படியே டக்குன்னு இது எல்லாமே பெஸ்ட்டாக வரணும்னு நமக்கு இருந்திருக்கு, அவ்வளோதாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, வராதவங்களை குறை சொல்லலை, அது அவங்களோட இஷ்யூஸ். அது வராதெல்லாம் அவங்க பிரச்சனை. நம்ம என் நோக்கம் வந்து வந்தவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வானரன் ஓகேங்களா, உடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு திரும்ப சர்வீஸ் வந்துறதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்லாக ஒரு கேரக்டர் பண்ணுற ரோல் வர்றது லைக் எனக்கு ஒரு லக் மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. அதை 100% நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட், நான் வந்து எங்கெல்லாம் போய் தேடிட்டு இருந்தேன், மற்றவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லைக் உங்களுக்கு ஒரு ரோல் எனக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க, எல்லாம் நிறைய பேர்கிட்ட மேலே கீழே ஏறி நம்ம டியூட்டி பண்ணிட்டோம், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டோம். ஆனால் அந்த சைட்லேருந்து எதுவும் நம்ம கிட்ட அவங்க கால் பண்ணல, வரல. இது வந்து இவர்கிட்ட நான் எங்கே பேசினேன், யார் இவர், இந்த கனெக்ஷனில் நான் இதாக சொல்லலையே, அவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, எனக்கு அங்கே தான் ஷாக் ஆகிடுச்சு. இட்ஸ் கம்ப்ளீட் லக் தட் தே ஃபவுண்ட் மீ அண்ட் கேவ் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது இட்ஸ் லைக் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். பிகாஸ் இந்த சர்வீஸ் வந்து வைப்ஸ் எனக்கு வந்துருச்சு. திரும்ப அந்த ஒரிஜினல் கேரக்டர், ரியல் கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங், டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் மனிதன் பற்றி ஒரு we have to get into that character ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ I was very excited, very happy. டைரக்டர் சார், இப்போது வானரன் படம் ஸோ உடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஆக்சுவலாக ரீரெக்கார்டிங் ஃபைனல் இது போயிட்டுருக்கு. இப்போ அது முடிஞ்ச 5.1 போயிட்டு திட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். நியரர் ஸ்டேஜில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ரொம்ப பக்கத்தில் டீசர் நம்ம ரிலீஸ் பண்ணோம். கிரேட். ஸோ ஸ்டார் இருக்கார், க்ரூவை பற்றி கொஞ்சம். க்ரூ வந்து எல்லாம் தானாக அமைஞ்சது தான். இப்போ இவர் எப்படி அமைஞ்சாரோ அந்த மாதிரி தான் தானாக அமைஞ்ச. ஒவ்வொருத்தரும் உள்ளே வரத்துக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு இன்னொரு 10 எபிசோட்ஸ் போயிட்டுருக்கோம். அக்ஷயாங்கிற பொண்ணு வந்து அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் லொலுசபா ஜீவா, அப்புறம் தீபாக்கா டாக்டர்லாம் நடித்தாங்க இல்லையா அவங்க. சாரி டு இன்டரப்ட். லொலுசபா ஜீவா அப்படின்னு அவருடைய ஒரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸை பார்த்தேன். ரஜினி சாருடைய லால் சலாம் கெட்டப்பில் அவர் ஒரு ஃபோட்டோ இருந்திருக்காரு. ஸோ
வாட் இஸ் அ கோரிலேஷன் இந்த இல்லை அது அது என்ன அப்படின்னா ரெண்டு இங்கே லால் சலாம் ரிலீஸ் அன்னைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஷூட் நம்ம எடுத்தோம், அவரோட சீன் எடுத்தோம். ஓகே ஆக்சுவலி இவர் ஒரு இஸ்லாமியர் கேரக்டர் மாதிரி தான், அங்கேயும் சார் வந்து அந்த கேரக்டர் பண்ண, அது 2 மேட்ச் ஆயிடுச்சு அவ்வளோதான். மற்றபடி வேற அது லால் சலாமுடைய ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, இது வேற ஒரு கேரக்டர். இல்ல ஏன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விஜயகாந்த் சாரோடைய ரெப்ளிகா ஒண்ணு இல்லை அது என்ன இல்லை விஜயகாந்த் சாரோட ரெப்ளிகாலாம் இல்லை, மேடை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, மேடையில் போய் டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ நம்ம இவர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு கலை நிகழ்ச்சிகளுக்கு போவாங்க, இங்கெல்லாம் வருவாங்கல்ல, இவருடைய நண்பர்கள்லாம் அவங்க மேடை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போவாங்க, அதே திருவிழாக்கெல்லாம் போவாங்க. அப்போ விஜயகாந்த் சார் மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார், டிஆர் மாதிரி ஒருத்தர் ஆடுவார். இந்த மேடை கலைஞரோட வாழ்க்கையை எந்த படத்துலையும் நம்ம பிரதிபலிக்கலை, அப்படியே சும்மா ஒரு டான்ஸில் காட்டுவோம் போவோம். அவங்கெல்லாம் இவருக்கு நண்பர்களாக வருவாங்க, இவருடைய துன்பத்துலலாம் பங்கெடுப்பாங்க, இவருடைய கஷ்டத்தில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் 2 பேர். ஓகே ஸோ மியூசிக் இன்னும் இருங்க, குருவேன்னு சொல்லி முடிக்கல. இவர் நம்ம ஜீவா சார் சொன்னோம், தீபா அக்கா சொன்னோம், அப்புறம் லொலுசபா உதயா, வெங்கட்ராஜ், நாஞ்சில் விஜயன், நம்ம விஜய் டிவிலலாம் பண்ணுறாரு இல்லையா அவர். அதுக்கப்புறம் நம்ம சுஷல் நம்ம வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கிற வந்து சிவகுரு, இந்த ராம்ராஜ், மோகன் சார், ஸ்ரீதர், இவங்களாம் வளரும் கலைஞர். வெடிக்கண்ணன் ஒருத்தர், அவர் வந்து ஆதித்யா சேனல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் காமெடி இருக்கு, அதான் சொல்றேன், காமெடிக்கான ஆட்களும் நமக்கு ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விடுங்க, பேபி வர்ஷான்னு ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மெயினே விட்டம் பாருங்க. அப்புறம் அது ஃபோன் பண்ணி என்ன, யோ நான் தான் மெயின் கேரக்டர், என்ன விட்டுட்டீங்க அப்படின்னு அது குழந்தை ஃபோன் பண்ணி என்ன திட்டம். இல்லை ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவங்கெல்லாம் பவுண்டட் படிச்சிடுறாங்க, நடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு 3-4 தான் இருக்கும். எப்படி அந்த கேரக்டர் உள்வாங்கிச்சு, காட் கிஃப்ட் அதெல்லாம், எப்படி அந்த கேரக்டர் உள்வாங்கிச்சு. நம்ம ஒரு சாதாரணமாக பேசுறதுங்கிறது, ஹாப்பியாக ஜாலியாக கிண்டல் அடித்து பேசுறதுங்கிறது வேறு, சோகமாக பேசுறதுங்கிறது வேற, எல்லாத்துக்குமே. ஆனால் நல்ல பாடகி அந்த குழந்தை, வந்து நல்ல பாடகி, பாட சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பொண்ணு வந்து, இந்த குழந்தை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன்னே சொல்லலாம். என்னோட பிக்கஸ்ட் நர்வஸ்னஸ்ஸே எனக்கு அங்கே தான். ஏன்னா நான் வந்து குழந்தையோட நடிச்சதில்லை முன்னாடி. ஸோ எப்படி இருப்பாங்க, ஹவு டு லைக், அவங்களுக்கு வந்து பயந்துருவாங்களா இல்லாட்டி மறந்துடுவாங்களா எப்படி? பிகாஸ் கோ ஆர்டிஸ்ட்னா பரவாயில்ல, வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், வி நோ என்ன பண்ணணும்னு அது தெரியும். ஆனால் குழந்தைகிட்ட எப்படி வி ஷுட் டூன்னு. ஸோ நான் வந்து அவங்க ஃபாதராக இருக்கும்போது இட் ஷுட் பி இன் கேரக்டர், அட் த சேம் டைம் அந்த குழந்தைய கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாதிரி அந்த அதெல்லாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. பட் ஷீ மேட் இட் வெரி ஈஸி. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இட் இஸ் லைக், எப்படி இவ்வளோ சின்ன பொண்ணு, இட்ஸ் லைக் ஆக்டிங் லைக் அ ப்ரொஃபஷனல், ஒரு இவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கும் தெரியல. இட்ஸ் லைக் இன்னொரு நம்ம வயசில் ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஸோ அது அங்கேயே எனக்கு தெரிஞ்சு ஷீ ஷுட் கோ வெரி ஃபார், கொஞ்சம் பெருசாக வளரணும் அந்த பொண்ணு. ஸோ அது இன்ஸ்டால கூட ரவுடி பேபி வர்ஷான்னு. ஆமாம், அது அந்த குழந்தை இருக்குது. அப்புறம் இன்னும் 2-3 பேருக்கு சொல்லிடுறேன். அப்புறம் ஏன்னா படத்தில் நடித்தவங்க வந்து நாளைக்கு இன்டர்வியூ பார்க்கும்போது, ஏன் சார் என் பேர்லாம் மறந்துட்டீங்க அப்படிங்குவாங்க. அது வந்து டாக்டராக ஒரு ரோல் வந்து கலைச்செல்வின்னு ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க பண்ணாங்க. அப்புறம் ஷாலினின்னு ஒரு கேரக்டரு, அப்புறம் கோகிலான்னு ஒரு பொண்ணு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனா, நமக்கு ப்ரெஷர் கொடுக்காம கேரக்டர் உள்வாங்கி டக்கு டக்குன்னு நடிச்சுட்டு நல்லா ஒரு டைம் சேவ் பண்ணி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம சொல்லலாம். டெக்னீஷியன்ஸ்னு வந்தோன்னா நிரன், நான் சொன்ன சாயிபும் நானும் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நிரன் வந்து என்னோடய ஜூனியர் தான் இன்ஸ்டியூட்டில், அவர் பண்ணார். நல்லா பண்ணியிருக்கார். டிஐலாம் பார்த்தோம், நல்லா வந்திருக்கு படம். மியூசிக் வந்து ஷாஜகான். நான் சொன்னால் 20 ஷார்ட் ஃபிலிம்ஸ் சொன்னால 20 ஷார்ட் ஃபிலிம்க்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த டீமே நான் கூட கூட்டிகிட்டு போகணும். என் கூட இருந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தவங்க எல்லாருமே படத்துக்கு வரணுன்ட்டு தான் அவங்கள நம்ம பண்ணுறோம். எடிட்டிங் வித்து ஜீவா, அவரும் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் தான், அவரும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து லோகோ அப்படின்னு பண்ணியிருக்காரு. மேக்கப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஆஞ்சநேயர் கெட்டப் போடணும். ஸோ மேக்கப் மேன் வந்து இதில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும். அது வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்க இல்லையா, அது ஹிட்டாக இருக்காருன்னா மேக்கப் மேன் தான். ஐயாசாமின்னு அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் கோரியோகிராஃபி எஸ்எல் பாலாஜி. ஓகே, பாடல்கள் இருக்கு சார், 3 பாடல்கள். ஓகே, அதை தான் சொல்கிறேன், கமர்ஷியல் படம். ஓகே,
அவருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சார் பாடல்கள்னே ஒன்று. ஸோ ஹவு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேமிலி ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் பார்த்தாலே தெரியுது பிச்சு உதறிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ போஸ்டரையா போஸ்டர் ஆக்டிங்க ஓகேங்களா? சும்மா